இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2026 வே டு ஸ்டடி ஈஸி அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி கான்செப்ட் எப்படி படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் மறக்க ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் ஆல்சோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ஒவ்வொரு போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலில் வரும். ஓகே ஃபைன். ஸோ இப்போது யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2026 சிலபஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ மொத்தம் 10 யூனிட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த 10 யூனிட்டில் எப்படி என்னென்ன படிக்கணும், ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பிரித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து நல்லா ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ ஸ்க்ரீன் இப்போ ஷேர் ஆகும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிலபஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க டீட்டெயில் ஸ்டடி, நான் டீட்டெயில் ஸ்டடி அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டீட்டெயில் ஸ்டடிங்கிறது ஒன்றும் இல்லை, ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படிக்கிறது. ஸோ A to Z நம்ம எல்லாமே எல்லாமே தெளிவாக வந்து படிக்கணும். நான் டீட்டெயில் அப்படிங்கிறது அதே மாதிரி டீட்டெயில் பேஸாக தான் படிக்கணும். பட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டோரி கான்செப்டோ இல்லை நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணி நம்ம நான் டீட்டெயில் வந்து படிச்சுக்கலாம். பட் டீட்டெயிலுங்கிறது டீட்டெயில் தான். இன்னும் ஒரு சில பேர் வந்து ஒரு கேள்வி இருக்கும், இல்லை ஒரு சில டாபிக்ஸில் வந்து டீட்டெயிலும் கிடையாது, நான் டீட்டெயிலும் கிடையாது. ஸோ அப்போ நாங்கள் எதை பேஸ் பண்ணி படிக்கிறது அப்படின்றது நிறைய பேர்த்தோட கேள்வி இருக்கும். ஸோ அப்சல்யூட்லி அது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் டீட்டெயில்டு தான், ஓகேங்களா? ஸோ டீட்டெயிலில் தான் நீங்கள் எல்லாமே படிக்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸு. ஸோ ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய யூனிட்ஸில் வரும், ஓகேங்களா? ஸோ ப்ரோஸு, போயட்ரி, ட்ராமா, நாவல், ஃபிக்ஷன், ஷார்ட் ஸ்டோரிஸ், பிளேஸ் எல்லாமே வரும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் யூனிட் வந்து நீங்கள் படிக்கிறது அப்படின்றதோட நீங்கள் தனித்தனியாக வந்து டீட்டெயில் தனியாக, நான் டீட்டெயில் தனியாக பிரித்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ சிலபஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்லேயே வந்து மொத்தம் டீட்டெயில் ஸ்டடிங்கிறது 12 தான் இருக்குது. ஸோ ப்ரோஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே டீட்டெயில் ஸ்டடியில் வந்து எத்தனை இருக்குது, 12 தான் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செல்ஃபாக படிக்கிறவங்களோ இல்லை இன்ஸ்டியூஷனில் படிக்கிறவங்களோ வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சிலபஸ் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ரோஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் 12 டீட்டெயில் ஸ்டடி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 12 படிக்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா 12, ஸோ என்னென்ன டாபிக்ஸு என்னென்ன கவர் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஸோ நார்மலாக எல்லாம் என்ன டாபிக்ஸ் எல்லாமே வருது. ஸோ ஸ்டோரியில் என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து கேரக்டர்ஸு, இம்பார்ட்டன்ட் கோட்ஸு. ஸோ இது எல்லாமே நீங்கள் 12 ஃபஸ்ட்டு படிங்க. 12 நாள் டைம் ஒதுக்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 12 days டைம் ஒதுக்கிக்கோங்க. இல்லைனா ஒரு நாளைக்கு 2 கூட படிக்கலாம். ஸோ 6 நாள் நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த ப்ரோஸை வந்து முடிச்சிடலாம். ப்ரோஸோட டீட்டெயில் ஸ்டடி வந்து முடிச்சிடலாம். அதே மாதிரி நான் டீட்டெயில் ஸ்டடி 10 தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு 5 நாள் ஒதுக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் 2 டாபிக் நீங்கள் படிச்சிங்கனாலே ப்ரோஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிடலாம். நல்லா பாருங்கள், ஒரு 6 நாள் ஒரு 5 நாள். ஸோ 6 + 5 = 11 days. ஸோ 11 days வந்து பார்த்தீங்க, நீங்கள் 11 daysலேயே ப்ரோஸ் நீங்கள் எல்லாமே ப்ரோஸில் இருக்க டீட்டெயில்டு நான் டீட்டெயில் எல்லாமே முடிச்சிடலாம். செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ டோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 22 டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டீங்க. 12 + 10 = 22. ஸோ 22 டாபிக்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரோஸுக்கான கான்செப்ட். அப்புறம் போயட்ரி. ஸோ போயட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஸ்டடிங்கிறது 20 இருக்குது. ஸோ நீங்கள் 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க. தினமும் 2 படிங்க, 2 or 3. ஸோ 3 படிக்கிறதுனாலுமே ரொம்ப சூப்பர். பட் இல்லை எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஒர்க் போகிறேன், ஸோ வி ஹாவ் கிட்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் இட் as 2 topics in 1 day, ஓகேங்களா? ஒரே நாள் நீங்கள் 2 டாப்பிக்காக எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ 20 டாபிக் இருக்குது டீட்டெயிலு. ஸோ 20ல் நீங்கள் 10 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, 10 days எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் கவர் இட் இன் 20 டாபிக்ஸ் யூ கேன் கவர் இட். ஸோ தென் நான் டீட்டெயிலில் வந்து 16 டாபிக்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ 16 நீங்கள் வந்து பாதி நாள் பிரிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், 36 டாபிக்ஸ் யூ ஹவ் கவர்ட் இட். இப்படி நீங்கள் பிரித்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாகவும் ஈஸியாகவும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் பிரித்து நாங்கள் இன்ஸ்டியூஷனில் வந்து பிளான் பண்ணி ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ட்ராமாவில் பாருங்கள், டீட்டெயில் ஸ்டடி மொத்தம் 9 தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ 9 டீட்டெயில் ஸ்டடி தான் இருக்குது. ஸோ நீங்கள் 2 நீங்கள் போனாலுமே 4 நாள் +1 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 days கூட நீங்கள் கவர் பண்ணிடலாம்,
ஓகேங்களா. ஸோ இதுவே உங்களுக்கு 1 மந்த்லேயே நீங்கள் இந்த ப்ரோஸு போய்ட்டு ட்ராமா 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கலான்ற மாதிரி பிளான் இருக்கும். அப்புறம் நான் டீட்டெயில் மொத்தம் 3, இது நீங்கள் ஒரு நாளே இல்லை 2 நாளே கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மொத்தம் 12, இதிலே 12 கவர் ஆகுது. ஓகேங்களா. ஸோ டீட்டெயில் 9 இருக்குது, நான் டீட்டெயில் 3 இருக்குது. ஸோ இட் இஸ் 12 டாபிக்ஸ் யூ வில் பி கவர்ட் இட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ட்ரிக்கியாக படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாவல். ஸோ நாவல் மொத்தம் 2 தான் இருக்குது. நீங்கள் ஒரே நாளாக நாவலை முடிச்சிடலாம். 2 நாவல் தான் இருக்குது. அதுவும் டீட்டெயில் ஸ்டைல் தான் இருக்குது, நான் டீட்டெயில் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 டீட்டெயில் இருக்குது, நான் டீட்டெயிலே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த 10ங்கிறத நீங்கள் 5 நாளில் படிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ளே டீட்டெயில் இருக்குது, நான் டீட்டெயிலில் 2 ப்ளே இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ்லேயே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ 2 நாளில் ப்ளேஸில் வந்து கவர் பண்ணிடலாம். 4 டாபிக்ஸ் மொத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக மொத்தம் 6 இருக்குது. ஓகேங்களா. 6 இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், 6 வந்து கவர் பண்ணிடலாம், 3 நாளில் கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரோஸு, போய்ட்ரி, ட்ராமா, நாவல், ஃபிக்ஷன், பிளேஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 90 கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 90 கொஷின்ஸ் இட் வில் பி கவர்ட். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, இதை படிச்சிட்டாலே பாதி ஸ்ட்ரெஸ்ஸு பாதி இது உங்களுக்கு முடிஞ்சிடும், போர்ஷன்ஸு கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஸோ மீதி இருக்கிற தியரிஸ் தான். இதை ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடாலஜியில் நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிடலாம். ஐ திங்க் ஸோ இதை நீங்கள் இது ஒரு 60 டேஸ்க்குள்ளே கவர் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு 60 டேஸ்க்குள்ளே இது கவர் பண்ணிடலாம். இல்லை எனக்கு ஒர்க் இருக்குன்னா ஓகே 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஏன்னா மார்ச்சில் வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க, ஜூலையில் எக்ஸாம் வரும். ஸோ இப்பொழுதே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் அ வெரி ஈஸி திங். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கான்செப்டில் வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து தியரிஸ். ஸோ தியரிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4 தியரி தான் ஆக்சுவலி. ஸோ என்னென்ன 4 தியரினா, ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ அந்த 10 டாபிக்ஸு இதை நீங்கள் கண்டிப்பாக 1 மந்த் நீங்கள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக சாலிடாக 1 மந்த் ஆகும். ஏன்னா தியரிஸுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறது வந்து தியரிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ டேரக்ட்லி டோன்ட் மூவ் ஆன் டு த ப்ரோஸ், ஃபிக்ஷன் இதெல்லாம் லாஸ்ட்டாக கூட நம்ம படிச்சுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது தியரிஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தியரிஸ், காமெடிஸ், ஃபிக்ஷன், தியரிஸ் பேப்பர்லாம் ஒரு ஹிஸ்ட்ரிஸ், ரொமான்சஸ், ப்ராப்ளம் பிளேஸு, டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமாஸ் இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது வரும். அண்ட் ஆல்சோ மேக்பத்து, நம்ம ஆத்தரோட பிளேஸ் எல்லாம், ரிச்சர்ட் 2 இதெல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸு. ஸோ மார்ஃபாலஜி, ஃபோனாலஜி, ஸோ வாவல்ஸ், கான்சனன்ட், டெப்தாங்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரிஸ், அரிஸ்டாட்டில்து, பிளாட்டோது, குவெண்டேலியன்டு, ஸோ டாண்டே அண்ட் ஆல்சோ நம்ம ஜான்சன்து, ட்ரைடனோடது. ஸோ இதெல்லாமே நீங்கள் தெளிவாக படிக்கணும். அப்புறம் டிக்ஷனரி பற்றி, கிராமரு, ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் ஸோ சாலிட்லி தியரிஸ்க்கு மட்டும் கண்டிப்பாக 1 மந்த் ஆர் 1.5 மந்த்தே ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வே டு ஸ்டடி ஈஸி மெத்தட். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பிரித்து வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக தியரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. எங்களோட ப்ரீவியஸ் கொஷினோட அனலைசிஸ் படி உங்களுக்கு 60 கொஷின்ஸ் வந்து தே வில் ரைஸ் இட் எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மேம், இதுதான் வந்து கான்செப்டே. ஸோ இதைப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் டேக்கிள் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிளாஸ் டீச் பண்ணுவேன், டெஸ்ட்டு நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் தான் வந்து போகும். அட்மிஷன்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ March 8க்குள்ளே அட்மிஷன்ஸ் வந்து ஓவர் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் 8056713273. ஸோ யூ கேன் காண்டாக்ட் ஆர் எல்ஸ் யூ கேன் மெசேஜ் மீ இந்த வாட்ஸ்அப் ஆல்சோ. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் அதுதான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டடோ இல்லை வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் கால் மீ. ஓகேங்களா. ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம்.